வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு சப்ளிமெண்ட்ரியோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். டைட்டில் ஆஃப் த சப்ளிமெண்ட்ரி எ சைல்ட்ஹுட் இன் மலபார் எ மெமோயர். மெமோயர் அப்படின்னா நினைவு குறிப்பு. யாரோட நினைவு குறிப்புனா கமலாதாஸ் அப்படிங்கிறவங்க சின்ன வயசில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத நினைவு குறிப்பாக எழுதியிருக்கிறாங்க. அதை பார்த்துடலாம். ஸ்டோரி ஃபுல்லாகவே கேரளா ஸ்லாங்கில் தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அப்பான டைம் வந்து அம்பதத்தம்மாள் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியில் வந்து ஒருத்தவங்களுக்கு பேர்த்டே. அது யாருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த நரேட்டர் இந்த கமலதாஸ் சொல்லியிருப்பாங்க. இது அவங்க சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அன்றைக்கி தான் சூறாவளி வந்து ஸ்டார்ட் ஆரம்பிச்சிச்சு. ஏட்டன் அப்படின்னா எல்டர் பிரதர் அப்படின்னு அர்த்தம். எல்டர் பிரதரும் நானும் வந்து ஒரு விருந்துக்கு வந்து ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, நாங்கள் போயிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மாலதி குட்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்காங்க. அவங்க வந்து இங்கே 2 பேரையும் வந்து ஷெர்பன்ஷயர்னா பாம்பு இருக்கு இல்லையா, பாம்பு புத்து அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நாங்கள் பார்த்தோம் அந்த மீனாட்சி எடத்தி அப்படின்னா அண்ணின்னு சொல்லுவாங்களே, அவங்க தான். அவங்க வந்து நம்ம டர்மரிக்கு பால் பனானாஸ் இதெல்லாம் ஸ்னேக்குக்கு முன்னாடி வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மீனாட்சி அண்ணி வந்து இந்த அம்பதத்தம்மாள் ஃபேமிலிக்கு ரொம்ப தூரத்து ரிலேட்டிவாக அவங்களுக்கு யாருமே இல்லை. அதனால இந்த அம்பதத்தம்மாள் ஃபேமிலி வந்து தாராள மனப்பான்மையோடு இவங்களை பார்த்துட்டு வர்றாங்க. அந்த குடும்பத்தை டிபெண்ட் பண்ணி தான் இவங்க இருக்காங்க. இவங்க பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப டார்க்காக இருப்பாங்க. ஒரு மிடில் ஏஜ்டான ஒரு பொண்ணு தான். இவங்க வந்து எப்போயுமே வந்து அந்த வீட்டை சுற்றி ஓடி எல்லா வேலையும் பண்ணுவாங்க. டயர்டே ஆகாமல் வந்து வேலை பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அவங்களோட டியூட்டி என்னென்னா அந்த வீட்டில் வந்து வெல்கமிங். இப்போ ஒராசல் அப்படின்னா சொற்பொழிவுகள் ஆற்றிட்டே வருவாங்க இல்லையா, அந்த ப்ரொசஷன்னா ஊர்வலம். இந்த ஊர்வலத்தில் சொற்பொழிவு ஆட்டிட்டு வரவங்களுக்கு பேடினா நெல் ஆஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து தயிரை கடைஞ்சி பட்டர் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறது, அரிசி மாவில் கோலம் போடுறது, நீரா ஃபெஸ்டிவல்லாம் அறுவடை திருவிழா. அப்போ வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கிறது அவங்க வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களை தவிர நிறையா நம்பர் ஆஃப் சர்வன்ட்ஸ் இருக்காங்களாம். பட் இவங்க அந்த மீனாட்சி ஏற்றி இல்லைன்னா இந்த வீட்டில் வந்து வேலையே ஓடாதான், நல்லாவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க வந்து அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாக அந்த வேலையை பண்ணுறாங்க. இப்போ மீனாட்சி அண்ணி இல்லை அப்படின்னா துணியெல்லாம் வந்து எங்கே இருக்குது, எங்கே காய போடணும், எங்கே துவைக்கணும், குழந்தைங்களுக்கு என்ன டேப்லெட்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. இவங்க இருந்தால் எல்லா வேலையும் ஓடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. பெர்கேட்டிவ் அப்படின்னா இந்த லூஸ் மோஷனில் வரும்ல, அதுக்கு போடுற ஒரு மாத்திரை. இதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்து அந்த ஒரு கோயிலேருந்து போயிருப்பாங்களே அந்த பாம்பு கோயிலில். இப்போ பாம்பு எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி இந்த கமலாதாஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கு அந்த மீனாட்சி எதி சொல்லுவாங்க, நம்ம வந்து போனால் தான் பாம்பு, இந்த கிருஷ்ண சர்ப்பமாக தான் பாம்பு வரும், நம்ம இருக்கிற வரையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் லஞ்சு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த கமலாதாஸ். இப்போ மாலதி குட்டி வந்து எங்கள் கூட வந்து அந்த நல்லப்பேட் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பேர்லின் அண்ட் ஹார்னா 1 மணி நேரத்தில் ஒரு சவுண்டு கேட்குதான், சூறாவளி, அந்த கடுமையான சவுண்டு. இப்போ அந்த கோகனட் ட்ரீஸோட அந்த பாம்ஸ் இலைகள்லாம் கீழே விழுந்துருச்சு. அதை பார்த்து நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இளஞ்சி அப்படிங்கிற மரத்தில் கெட்டப்பட்ட ஊஞ்சலுமே கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சூறாவளி சவுண்டு தானா அப்படின்னு நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருப்பாங்க. அப்போ அம்மாலாம் அந்த குழந்தைங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் ஒரு சென்டர் ஆஃப் த ரூமில் வந்து உட்கார வச்சு மெட்டல் டைஸ் வந்து கொடுத்து விளையாட வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து லைட்லாம் ஏற்றி வச்சு உட்காந்துருப்பாங்க. முத்தாசி கால்ட் அவுட் ஃப்ரம் த தெக்கினி. முத்தாசி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. தெக்கினே பேக்யார்டு, அங்கே வந்து ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கோச்சுனா குழந்தை, அந்த கேரளா லாங்குவேஜில் கோச்சுன்னா குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. மூடுங்க, நான் எல்லாத்தையும் மூடிட்டேன் அம்மே அப்படின்னு இந்த குழந்தைங்களாம் சொல்லுதுங்க. சடன்லி ஒரு சவுண்டு கேட்குது, பீப்புளெலாம் கத்துற மாதிரி. எல்லோரும் வந்து ஓடி போயிட்டே இருக்காங்க, கதவை ஃபுல்லாக போடுறாங்க. இந்த அம்மம்மா வந்து வெளியிலேருந்து வர்றாங்க, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு. அப்போ அவங்க முகத்தில் ட்ரெயின் ட்ராப்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் அம்மா சொல்லுவாங்க, 4 மணிக்குள்ளே ஆகலை, அதுக்குள்ளே இருட்டிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து குட்டி ஓப்பு அப்படின்னு ஒருத்தி இருப்பா. குட்டி ஓப்பு செட் மாதிரி, நான் வந்து அவளை பார்க்கணும் அப்படி சொல்கிறாங்க. இதுக்கு கவலைப்படாத, நான் வந்து ஈவினிங் வந்து உன்னை கூட்டிகிட்டு போய் விட்டுறேன், அம்பலத்தம்மாள் வீட்டுக்கு வந்து போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாட்டி அம்மா சொல்லுவாங்க. நான் இப்போயே போகணுன்னு சொல்லுவாங்க. நீ வெயிட் பண்ணுன்னு சொன்னோடனே மழை நின்னதுக்கப்புறம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு சவுண்டு கேட்கும். கோகோனட் பாம் மறுபடியும் வந்து அந்த கீழே விழுந்திருக்கும். இப்போ கோச்சு வாட்ஸ் தேட், கோச்சுன்னா குழந்தை, என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஹவுஸ்லாம் கொலாப்ஸ் ஆகலை, ஹவுஸ் இடிஞ்சு விழுந்துருச்சு ஒரு வேலை, அப்படி சவுண்டு கேட்குது அப்படின்னு. ஹவுஸ்லாம் கிடையாது, இதுதான் அந்த தென்னை மரத்தோட இலைகள் தான் விழுந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி முத்தாசி வந்து சொல்லுவாங்க. வீடெல்லாம் இடியல, கோகோனட் அந்த பாம் தான் விழுந்திருக்கு, நம்ம மழை நின்றதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம், அதுவரை நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக இந்த சென்டர் ரூம்லேயே உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து 4 கட்டு அப்படின்னா இந்த இதில் கூட காமிச்சிருப்பாங்க. வீட்டுக்கு நடுவில் ஒரு
சதுரமான இருக்கும், தண்ணிலாம் விழுகும்ல, அதான் 4 கட்டு. அங்கே வந்து 4 பில்லர் 5 6 பில்லர் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்க. அங்கே தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சு போச்சு. பின்னாடி தெக்கினியும் வந்து வாட்டரால் நிரம்பிச்சு. நம்ம வந்து ஒரு அந்த சென்ட்ரல் ரூமில் போய் உட்காந்துக்கலாம். அந்த ரூமில் தான் நல்லா சீலிங்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அம்மான்னு அப்படின்னா மாமா அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இன்னும் நிறைய பேர் சேர்ந்து ஒரு பெட்டில் வந்து மேலே உட்காந்துருக்காங்க. அங்கே இருக்கிற சர்வெண்ட்லாம் ஒரு பாத்ரூம் வந்து இப்போ ரீசெண்டாக ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, மழைக்காக டெம்பரவரியாக போட்டிருப்பாங்க. அது பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல வந்து அடைக்கலப்புக்கு வந்து பாய் போட்டு உக்காந்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கமலாதாஸ். அம்மாயி வருவாங்க. அம்மாயினா அப்பாவோட அம்மா. அம்மாயி வந்து இது குட்டி அப்பு அப்படிங்கிற 2 பேர் வருவாங்க. மழையில் நனைஞ்சிட்டு இடி மின்னலோட வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாலா அப்படின்னு இது ஹவு கேன் யூ ஸோ ஃபுலிஸ் பாலா அப்படின்னு சொல்லி பாலா நான் ஒரு வீட்டில் இருப்பான். இவங்க முட்டாள்தனமாக எப்படி பண்ணுறாங்க, இப்படி மழை நனைஞ்சா ஃபீவர் வந்துடாதா அப்படின்னு அம்மன் வந்து கேட்குறாங்க. அதுக்கு அம்மாயி வந்து சிரிக்கிறாங்க, சிரிச்சிட்டே உள்ளே போயிடுறாங்க. அப்போ அந்த குட்டி அப்பு வந்து பார்த்தோன்னே மாலதி குட்டி வந்து ரொம்ப ஜாயாகிடுறான். அம்மாயி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க அவங்கள. அதுக்கப்புறம் வந்து செரியம்மானா சித்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறாங்க, அக்ஷர லோகம்ஸை வந்து சொல்லுங்கள், லோக மந்திரம் சொல்லுங்கள், பயமெல்லாம் போயிடும், எல்லோரும் இதை வந்து சொல்லிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்க முடிக்கிற லைன்லேருந்து இன்னொருத்தவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து வல்லாத்தால்ஸ் அனிருத்தன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கு இவங்க எனக்கு வந்து கரெக்டாக தெரியாது, எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த மந்திரம்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து உட்காந்துட்டு. அதுக்கப்புறம் அம்மாவும் அம்மாயி வந்து அப்ஸ்ட்ரஸுக்கு போகிறாங்க. அங்கே வந்து சர்வெண்ட் லேடிஸ்லாம் கையில் தலையில் அடிச்சுக்கிட்டு புலம்பு அழுகுறாங்க, ஐயோ வீடு இடிஞ்சு விட போதும் அப்படின்னு. இவங்க என்ன பைத்தியமா இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிறது இவங்க அம்மாவும் அம்மாயும் வந்து பேசிக்கிறாங்க. கேரளா பீப்புள்னால குருவாயூரப்பா அப்படின்னு அழுகிற மாதிரி பேசுகிறாங்க. மழை நாளைக்கு நின்றும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு இந்த அம்மாயி அம்மா அப்பாலாம் சொல்கிறாங்க. மழைலாம் நிற்கவே நம்ம சாக போகிறோம் போச்சு அப்படின்னு இந்த சர்வெண்ட் லேடிஸில் வந்து தலையில் அடிச்சுட்டு அழுது புலம்புறாங்க. அதுக்கு என்ன பைத்தியம் இப்படி பேசுகிறாளே அப்படின்னு முத்தாசி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரீஸ் வந்து க்ரஷ் பண்ணுற சவுண்டு கேட்குது, ஒரு மாதிரி பறக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து வெளியில் நாயெல்லாம் ஊழையிடுது அப்படிங்கிற மாதிரி சங்கரன் வந்து சொல்கிறாரு. கவுஸு டைப் பண்ணப்பட்ட அந்த கவுஸ்லாம் வந்து கிச்சனுக்கு வெளியில் வந்து கத்திக்கிட்டே அந்த மாதிரி ஊழையிட்டே இருக்குது டாக்ஸ்லாம். இந்த வள்ளி அம்மா மாட சொல்லுவாங்களே, அவங்களாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க, பயப்பட தேவையில்லை அப்படின்னு சங்கரன் வந்து சொல்கிறாரு. அப்புறம் அந்த பேக் எல்லாம் தண்ணினால் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கு. அந்த 4 கட்டுன்னு சொல்லுவோம்ல, முன்னாடி வீட்டுக்குள்ளே 4 இது மாதிரி, அதுவும் ஃபுல்லாக தண்ணி. நீ வேணால் ஸ்விம் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி ஏட்டன் வந்து கேட்குறாங்க. ரொம்ப ஐஸாக இருக்கிறனால விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா யாருமே தண்ணிக்குள்ளே போகக்கூடாது, எல்லோரும் பெட்டில் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. திடீர்னு யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது. சங்கரன் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நிறைய டாக்ஸ்லாம் அந்த வராண்டாவில் வந்து நின்றுட்டுருக்கு. இந்த டாக்ஸ்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னா அம்பலத்தம்மாள் ஹவுஸ்லேருந்து வந்திருக்கு. டாக்ஸில் வந்து அம்பலத்தம்மாள் வீட்டில் இருக்கிற பாலமணி அம்மாவோட வந்திருக்கலாம், அவங்க கூட இருந்து வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சங்கரன் சொல்கிறாரு. அந்த டாக்ஸு என்ன பண்ணுறது, அதுவும் குளிரில் நடுங்குது அப்படின்னு சொல்லி சாக்கெல்லாம் விரித்து அதை படுக்க வைக்கிறாங்க. இந்த குளிர் நேரத்தில் டிஃப்ரென்ஸ் மனிதனுக்கும் டாக்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டாக்கை வந்து அந்த முன்னாடி அந்த சாக்கில் படுக்க வச்சுட்டு இவங்க வந்து அது பக்கத்தில் ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு சதர்ன் ரூமில் போய் இவங்களும் வந்து படுத்துக்கிறாங்க ரெயின் ஸ்டாப் ஆகிற வரையும். அப்புறமா கேட்டுக்கு வெளியே ஒரு சவுண்டு கேட்குது, கேட்டை ஓப்பன் பண்ணுங்க. பார்த்தோன்னா ஒரு யங் பாய் வந்து இடுப்பளவு தண்ணியில் வந்து நின்றுட்டுருக்கான் மலையில். நான் வந்து வடக்கராலேருந்து வரேன், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். நாங்கள் எல்லோரும் சேஃபாக தான் இருக்கோம் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. சரி நீ எப்படி வந்த அப்படின்னு பாலன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த மாதிரி டே பிரேக்கில் வர ஆரம்பித்தேன், ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, வர வழியில் எல்லா ட்ரீஸும் கலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறையா அந்த ஆடுலாம் செத்து கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க வேகமாக உள்ளே வாங்க, வந்துட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஆத்தர் தானே அவங்களோட ஸ்டோரியை சொல்கிறாங்க. நான் அவங்க வடக்கராலேருந்து எங்களுக்கு ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா, முறுக்கு டேட்ஸ் அப்படி அது மாதிரி நான் கேட்டேன். அதுக்கு வந்து எம்டி கனரை கழிச்சு நான் எதுவுமே கொண்டு வரல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணார். இதெல்லாம் கேட்குறதுக்கான டைம் அப்படின்னு அம்மா வந்து என்னை வச்சுருச்சாங்க. நான் வந்து ரொம்ப ஒரு ஷேமாக வெக்கப்பட்டு முகத்தை மூடிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுதான் இது உங்களோட நினைவு குறிப்பு. மெமோரியர் அப்படின்னா நினைவு குறிப்புன்னு அர்த்தம். கமலாதாஸோட நினைவு குறிப்பு. அவங்க மலபாரில் கேரளாவில் மழை காலத்தில் இருக்கும்போது என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு நினைவு குறிப்பாக எழுதி வச்சுருக்காங்க. அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி சில கேரளா டேம்ப்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கான நம்ம தமிழில் அது எப்படி சொல்லுவோம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோன்னு கொடுத்துருப்பாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கோ.